கைஸ் ஃபிஷ் ஆன் கைஸ் பாருங்க கைஸ், ஒரு ஸ்ட்ரைக் கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் கெளுத்தி தான் எங்களுக்கு ஸ்ட்ரைக் கிடச்சிது. அன்றைக்கி ஃபுல்லாக வெறும் கெளுத்தி தான் கைஸ். ஆனால் நல்ல சைஸு பாருங்கள். இப்போ கொஞ்சம் இன்னும் ரெட்ரீவ் பண்ணி இழுத்துட்டு இருக்கிறப்போ பாருங்கள். நான் சரி ஏதோ ஒரு ஜிடி தான் அட்டாக் பண்ணிச்சுன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அடுத்தடுத்து கிடைக்கிற ஸ்ட்ரைக்கு எல்லாமே ஃபுல்லாக இந்தியன் கேட்ஃபிஷ் தான் எங்களுக்கு கிடைச்சிது. இந்த பாருங்கள், நல்ல சைஸ் தான், பிக் சைஸ் தான். டைட் பண்ணு பாய், டைட் பண்ணி அப்படியே குடி பாய், விடு பாய், காட்டு பாய், தூக்கு பாய், நிமித்து பாய். அதா பாருங்க, திரும்பி ஒரு ஸ்ட்ரைக் கிடச்சிருக்கு. ஆனால் கண்டினியூஸாக நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக எங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரைக் தான் கைஸ். என்ன மோர் தென் அந்த இந்தியன் கேட்ஃபிஷ் தான் எங்களுக்கு கிடச்சிது. ஆனால் நல்ல சைஸ் தான். என்ன நாங்கள் டார்கெட் பண்ணி போனது வேறு, எங்களுக்கு கிடச்சிது வேறு. ஆனால் ஃபுல்லாகவே அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் பைட்டு கூட டெட் பைட் கிளிச்சி தான் யூஸ் பண்ணோம். ஓவரால் பார்த்திங்கன்னா கிளிச்சிக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும், எல்லா ஃபிஷ்ஷும் அட்டாக் பண்ணோம். ஆனால் அன்றைக்கி தவறுங்க, எங்களுக்கு தவறுங்க கிடச்சிது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்தியன் கேட்ஃபிஷ் தான். இத்தனைக்கும் சர்ஃபு கூட அன்றைக்கி சர்ஃபில் நிறைய ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டி இருந்துச்சு. ஆனால் எங்களுடைய அன்றைக்கி என் நண்பர் வேறு வரல ஃபிஷ்ஷிங்க்கு. ஜகா வந்தால் நல்லா இருந்திருக்கும், என்ன பண்ணுறது. ஆனால் நல்லா பிக் சைஸாக தான் கைஸ் கிடைக்கிது. பாருங்கள், நல்லா ஊக்கப்பாயிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் பைட்டு கிராஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் எங்களுக்கு ஸ்ட்ரைக் கிடச்சிடுது கைஸ். ஃபுல்லாகவே இந்தியன் கேட்ஃபிஷ் தான். பாருங்கள், நல்ல சைஸு கைஸ். என்ன ஒரு 1.5-2 கிலோ அந்த ரேஞ்சு கூட வரும் கைஸ். அவ்வளோதான், இப்படிதான் பாருங்கள், எல்லா ராட்லேயும் எங்களுக்கு அன்றைக்கி இந்தியன் கேட்ஃபிஷ் தான் கைஸ் கிடச்சிது. ஃபுல்லாகவே ஒரு நாள் ஃபுல்லாக அன்றைக்கி எங்களுக்கு இந்தியன் கேட்ஃபிஷிங் சர்ஃப் ஃபிஷிங் தான் கைஸ் அன்றைக்கி ஃபுல்லாக ஓடிச்சு. அது என்னென்னு தெரியல, என்ன பண்ணுறது. ஃபிஷிங் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹார்பர் ஃபிஷிங், மான்ஸ்டர் ஃபிஷ், ஜில்குட் ஃபிஷ், கேட் ஃபிஷ். கைஸ் பாருங்க கைஸ், நாங்கள் பிடிச்ச மீனுங்க ஃபுல்லாக அன்றைக்கி இந்தியன் கேட்ஃபிஷ் தான். அதாவது கடல் கெளுத்தி தான் நிறையா ஃபுல்லாக ஸ்ட்ரைக் கிடச்சிது கைஸ். ஃபுல்லாக நாங்கள் பிடிச்ச ஃபிஷ்ஷிங் பாருங்கள், நல்ல சைஸ் கைஸ். இதெல்லாம் இந்தியன் கேட்ஃபிஷ் தான் கைஸ். அதே மாதிரி ஒரு அதிசயம் நடந்துச்சு கைஸ். இன்றைக்கி ஆழ்கடலில் இருக்கிற டால்ஃபின் கூட்டம் கரையை நோக்கி வந்துடுச்சு. அங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், தெரியும் பாருங்கள். நாங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்கிறப்ப எல்லாம் வந்துடுச்சு கைஸ். ஃபுல்லாக டால்ஃபினுங்க ஃபுல் அங்கே பாருங்கள் கைஸ், அதை பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். அதுங்க பாருங்கள் கைஸ், எல்லாம் இந்த கிழிச்ச மாப்பு அன்றைக்கி ஃபுல்லாக சர்ஃபில் இருந்ததுனால அதை அட்டாக் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, அங்கே எல்லாம் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு வந்துடுச்சு கைஸ். அங்கே பாருங்கள் கைஸ், ஃபுல்லாகவே எகிரிலாம் குதிச்சு கைஸ். அந்த வீடியோலாம் நான் சரியான முறையில் எடுக்க முடியல. என்னுடைய மொபைல் நான் வச்சுட்டு போயிட்டேன், ஃபிஷ்ஷிங் பண்ணதுனால சரியான முறையில் எடுக்க முடியல. அண்ணன் மொபைல்லேருந்து தான் இது ஓரளவுக்கு நான் எடுத்தேன். பாருங்கள், ஃபுல்லாகவே அன்றைக்கி ஃபுல்லாக இருந்துச்சு கைஸ் டால்ஃபினுடைய இது. அது எப்போனா ஒரு தடவை தான் கைஸ் இது மாதிரி ரேராக நடக்கும். நாங்களே இது வரைக்கும் 2-3 தடவை தான் பார்த்துருக்கோம்.